நைட்டு தன்னோட வீட்டுக்கு வந்த சிபி அம்மாவோட புலம்பல் தாங்க முடியாம காதுகளை இறுக்கமா முடுக்கிட்டு தன்னோட அறையில போய் படுத்துக்கிட்டான். ரங்கநாயகி சிபியோட அம்மா. கல்யாணமாயி 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவளுடைய கணவன் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3 குழந்தைகளையுமே கஷ்டப்பட்டு உழைச்சு ஆளாக்கியிருக்கா. தன்னோட பெரிய பையன் சிபி, அதுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைங்க. ஒருத்தி கீதா, இன்னொருத்தி சீதா. இப்போ 2 பேருமே வீட்டில் தையல் மிஷின் போட்டு மற்றவங்களுக்கு துணி தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரங்கநாயகிக்கு பெரிய பையன் சிபியை நல்லா படிக்க வைக்க ஆசைப்பட்டு அதையும் சாதிச்சு காட்டினான். அவன் மற்ற 2 பெண் குழந்தைகளையும் பார்த்துக்குவான்னு ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டா. அதனாலதான் தான் உழைச்சு சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் சிபி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காகவே செலவு பண்ணான். ஆனா அவனும் இடையில சினிமா துறை, அந்த துறையில போய் நடிகனாகணும்னு அப்படியே விட்டுட்டு போனதுனால அவளுக்கு கோபமே தாங்க முடியல. தான் பெத்த பெண் பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாண வயசு ஆயிடுச்சு. ஆனா மாப்பிள்ளை பார்க்கவோ அதுக்குண்டான பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கவோ அவளால இப்ப முடியல. ஏன்னா அவகிட்ட இப்ப சேமிப்பு சுத்தமா இல்லை. சிபி சம்பாதிச்சு 2 பேரையும் காப்பாத்துவான்னு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தா ரங்கநாயகி. ஆனா அவனும் சினிமா நடிப்புன்னு தன்னோட வாழ்க்கையே பாழாக்கிட்டு இருக்கான். அதனால எப்பவுமே சிபி மேல ஒரு வெறுப்போடையும் கோவத்தோடையும் இருந்திருந்தா ரங்கநாயகி. சிபி வீட்டுக்கு வந்த உடனேயே புலம்ப ஆரம்பிச்சிடுவா. எப்பவுமே இது பழக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி சிபியும் தன்னோட அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்குவான். நல்ல வேளை தன்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு சொந்த வீட்டையாவது வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு பல நேரங்கள்ல நினைச்சு சந்தோஷப்படுவான் சிபி. இது பழைய வீடு தான், அங்கங்கு சுவர் பிச்சுக்கிட்டு நிற்கும். ஆனா வாடகை வீட்டுக்கு சொந்த வீடு இப்போதைக்கு எவ்வளவோ மேல் அப்படின்னு அடிக்கடி நினைப்பான் சிபி. அவனுக்குமே தன்னோட தங்கச்சிகளை கரையேற்றணும்னு ஆசை இல்லையா என்ன? ஆனா அதுக்காக தான் சினிமாவில் நடிக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அந்த ஆசையும் அம்மாவுக்காக கொஞ்ச நாள் தள்ளி வச்சான். ஆனா நாளாக நாளாக அந்த ஆசையை அவனால கட்டுப்படுத்தவே முடியல. தன்னோட சின்ன வயசுல அம்மா உழைச்சு அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சா. ஆனா வேற வழி இல்லாம அப்ப படிச்சவன் இப்போ இன்ஜினியரிங் படிப்பை பாதியில நிறுத்தினோன்னு கூட பல தடவை இடையில யோசிச்சிருக்கான். அப்பெல்லாம் தன்னோட அம்மாவோட முகத்தை பார்த்து அதை அடக்கிக்குவான். இன்ஜினியரிங் முடிச்ச கையோடு சில கம்பெனிகள்ல வேலை கூட செஞ்சான். ஒவ்வொரு கம்பெனிலையும் 3 மாதத்துக்கு மேல அவன் கடந்ததே இல்லை. ஏதோ ஒன்று அவனுக்கு வெறுமையாவே இருந்தது. தான் ஆசைப்பட்டதை செய்யவே முடியல அப்படிங்கிற வருத்தம். ஒரு நாள் துணிஞ்சிட்டான். வீட்டில் தன்னோட அம்மாவுக்கிட்ட எதிர்த்து பேசி சண்டை போட்டு நான் இனிமே நடிகன் ஆகணும், அதுக்காக தான் உழைக்க போறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அன்னையிலேருந்து தான் ரங்கநாயகி சிபியை திட்டி கரிச்சு கொட்டவே ஆரம்பிச்சா. எப்ப சிபியை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கும் இதே மாதிரிதான் கிச்சன்ல இருந்துக்கிட்டு பாத்திரங்களை உருட்டிட்டு இருந்தா ரங்கநாயகி. அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 3 பொண்ணுங்களுமே இங்க வேலை செய்யறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ வீட்டில் வேற சமைச்சு போடணும். வீட்டில் எப்பவுமே தையல் மிஷின் ஓடுற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது அவ மனசை ரொம்பவே பாதிக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு யார் காலையாவது நான் விழுந்திருப்பேனா? எல்லாம் என் நேரம், என் கர்மா. இந்த 2 பொண்ணுங்களை கரையேற்றணுங்கிற அக்கறை எனக்கு இருந்தா மட்டும் போதுமா? சம்பந்தப்பட்டவனுக்கும் இருக்கணும் என்று சிபியை அறையில் அவன் காதுக்கு கேட்கணும்னே சத்தமா கத்திட்டு இருந்தா ரங்கநாயகி. எத்தனை பணம் செலவு பண்ணி இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். எல்லாரும் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு லட்சமா சம்பாதிக்கிறானுங்க. இங்க ஒருவேளை கஞ்சிக்கே இந்த 2 பொண்ணுங்களை தான் நம்ப வேண்டி கிடக்கு. இத்தனை சின்ன வயசுல இப்படி குடும்பத்துக்காக உழைச்சு சம்பாதிக்கணும்னு என் 2 பொண்ணுங்களுக்கும் என்ன தலையெழுத்து? கல்யாணம் பண்ணி அவன் புருஷனோட இருக்க வேண்டிய வயசுல இப்படி குடும்பத்துக்காக கால் வலிக்க மிஷின் ஓட்டிட்டு இருக்காளுங்க என்று புலம்பியபடியே இரவு சமையலை செஞ்சிட்டு இருந்தா ரங்கநாயகி. தையல் மிஷின் ஓட்டிட்டு இருந்த பெரியவள் கீதா தன் அம்மாவோட சத்தத்தை கேட்டு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாவம் அண்ணா இப்பதான் உள்ள வந்திருக்கான், அவனை ஏன் இப்படி பாடா படுத்துற என்றாள். அதை கேட்ட 2வது பொண்ணு சீதாவும், ஆமாம்மா, எங்களுக்கு கல்யாணம் ஆகாதது எங்க தலையெழுத்து. வரவனெல்லாம் 10 பவுன் போடு 20 பவுன் போடுன்னு கேட்குறானுங்க.
இப்போ ஒரு பவுனோட விலை என்னன்னு தெரியுமா? வர்றவங்க எல்லாம் பணம் நகைத்தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு நீ ஏன் அண்ணனை திட்டிட்டு இருக்க? எங்களுக்கு எப்போ விடிவு காலம் வருதோ வரட்டும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கம்மா என்றாள். அதை கேட்ட ரங்கநாயகி கிச்சன்லேருந்து கோபத்தோட வெளியே வந்தா. ஏண்டி சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு தானடி அவன்கிட்ட கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவனுக்கு பண்ண செலவை உங்களுக்கு பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே சம்பாதிச்சு இந்நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷனோட போயிருப்பீங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளையாச்சே, அவனை படிக்க வச்சேன். ஆனா படிக்க வச்சதுக்கு என்ன செருப்பால் அடிக்கிறான்டி தினமும் என்று காட்டு கத்தலா கத்தினாள். ஓரளவுக்கு மேல தாங்க முடியாத சிபி அரைக்கதவை படார்னு திறந்துக்கிட்டு வெளில வந்தான். மா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும். ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க, நீங்க கேட்குற பணத்தை எல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன், போதுமா? இத்தோட என்ன ஆளை விடுங்க என்று சொன்னவன் மறுபடியும் தன்னோட அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். அதை கேட்டு 3 பெண்களும் ஒருவரை ஒருவர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க. கீதா 2 பெண்களையும் பார்த்து, ஒருவேளை அண்ணனுக்கு சினிமாவில் ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சோ என்னவோ என்றாள். இருக்கலாம்டி, அண்ணன் சாப்பிட வரும்போது சும்மா கேட்டு பார்க்கலாம் என்றாள் சீதா. அதை கேட்ட ரங்கநாயகி ஒரு மனசுல நிம்மதி பெருமூச்சு வந்தது. எப்படியோ தன்னோட 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணமானா சரிதான் என்று நினைச்சவ அமைதியா கிச்சனுக்கு போய் அன்னைக்கு உண்டான சமையலை செய்ய ஆரம்பிச்சா. தன் அறைக்குள்ள வந்து படுத்த சிபிக்குள்ள 1000 யோசனைகள் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ மாசத்துக்கு அப்புறமா ஆராதனாவை நேர்ல பார்த்த சந்தோஷம் அவனை பாடா படுத்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கா! முதல்ல பார்த்ததை விட இன்னைக்கு அவ முகத்துல பொலிவு அதிகமா இருக்கு. அன்னைக்கு எலும்பும் தோலுமா இருந்தா, ஆனா இன்னைக்கு நல்லா சதை போட்டு கச்சிதமா இருக்கா. அவளுடைய ஒவ்வொரு பாகத்திலுமே பணத்துல வந்த அழகு நல்லாவே தெரிஞ்சுது. அதை அவன் ஓரக்கண்ணால ரசிச்சுட்டு தான் இருந்தான். அவள் கணவன் வசீகரன் அவளுக்கு உணவை ஊட்டும் போது அவன் மனசுல பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுது. பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி என்ன ஏமாத்திட்டியே என்று ஆராதனாவை மனசுல கரிச்சு கொட்டினான். ஆராதனாவை உயிருக்குயிரா காதலிச்சான் சிபி. அவனுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னான். ஆனா அவனை ஏமாத்திட்டா. பணக்காரன் கிடைச்சதும் பழைய காதலை மறந்துட்டா. வசீகரனுக்கும் ஆராதனாவுக்கும் கல்யாணமான செய்தியை கேட்டு அன்னைக்கு மனம் கொந்தளிச்சு போனான். அவளுக்கு அலைபேசியில அழைச்சு காரணத்தை கேட்டப்போ சரியாவே அவ பதில் சொல்லல. தன்னோட நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா. அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று இழந்தது போலவே சுத்திட்டு இருந்தான். திடீர்னு நிஷா அப்படிங்கிற நடிகையிலிருந்து இன்னைக்கு அலைபேசி வரவும் சினிமா சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவ சொன்ன விலாசத்துக்கு போனான் சிபி. ஆனா நிஷாவும் நிரஞ்சனாவும் அங்க சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனான். அங்க நடந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நினைச்சு பார்த்தான் சிபி. நிஷா சொன்ன விலாசத்துக்கு ஆட்டோல போய் இறங்கினான். அந்த வீட்டை பார்த்து பிரமிச்சு போனான். அடே அப்பா, எவ்வளோ பெரிய பங்களா அப்படின்னு நினைச்சபடியே உள்ள போனவனை கூர்க்கா தடுத்தான். ஆமா, யார் நீ? யாரை பார்க்கணும் என்றான். அவனை பார்த்து தயங்கியபடி நின்ன சிபி, நான் நிஷா மேடத்தை பார்க்கணும், என் பேரு சிபி என்றான். உடனே கூர்க்கா வழியை விட்டான். அவன் வழியை விட்டதும் உள்ள போனான் சிபி. அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற பெயர் பலகையை பார்த்து கொஞ்சம் திடுக்கிட்டான். பெயர் என்ன நிரஞ்சனான்னு எழுதியிருக்கே. அப்படின்னா இது நிஷாவோட வீடு இல்லையா? நிரஞ்சனாவும் பெரிய நடிகை தான். ஆனா இப்போ அவ அதிகமா நடிக்கிறதில்ல. காரணம் அவனுக்கு தெரியாது. எதையோ யோசிச்சபடி உள்ள போனான் சிபி. பெரிய ஹால். அந்த ஹால்ல அவன் நின்னபடி நிஷா மேடம் என்று சத்தமா கூவி அழைச்சான். அந்த குரலுக்கு நிஷாவும் நிரஞ்சனாவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பெரிய நடிகை தான். அவங்க இறங்கி வர்றதை பார்த்து கொஞ்சம் பயத்தோட கைகளை கட்டி நின்றுட்டு இருந்தான் சிபி. ஒருவேளை இவங்க நடிக்கிற திரைப்படத்துக்கு தான் ஏதேனும் நடிக்க ஆள் தேவைப்படுறாங்களோ, ஒருவேளை இவங்களுக்கே நம்ம ஹீரோவா நடிக்க போறோமோ என்றெல்லாம் சில நிமிஷத்திலேயே அவனுடைய கற்பனை குதிரையை ஓட விட்டான். கீழே இறங்கி வந்த 2 பேரும் சிபிய மேலும் கீழும் பார்த்தாங்க. நிரஞ்சனாவுக்கு இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி ஒரு நினைவு, ஆனா எங்கேன்னு தெரியல. உடனே சிபி கிட்ட பேச ஆரம்பிச்சா நிஷா. வாங்க சிபி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க இப்படி வந்து உட்கார்ந்து பேசலாம் என்று சோஃபாவை காட்டினான். அங்க ஒரு ஓரத்துல உட்கார்ந்தபடி தயங்கியபடி பார்த்தான் சிபி. அதை கண்ட நிரஞ்சனாவும் நிஷாவும் வாய்க்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. நமக்கு ஏற்ற அடிமைதான் அப்படின்னு நினைச்சா நிரஞ்சனா.
ஆனாலும் இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னு மனசு பெராண்டிட்டே இருந்தது. ஒருவேளை நிஷா துணை நடிகன்னு சொல்லியிருந்தாலே நம்ம நடிக்கிற படத்துல இவனை பார்த்துருக்கலாமோ என்னவோ அப்படின்னு நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டா. நல்லா உட்காருங்க சிபி, கீழே விழுந்துட போறீங்க என்று கூறிய நிரஞ்சனா நிஷாவை திரும்பி பார்த்தா. சிபி, உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம் என்று பேச்சை ஆரம்பித்தாள் நிஷா. என்ன மேடம், ஏதாவது சினிமாவில் நான் நடிச்சு கொடுக்கணுமா என்று கேட்டான் ஆவலோடு சிபி. நடிக்கணும் தான், ஆனா சினிமாவில் இல்லை என்றுபடி நிறுத்தினாள். சிபிக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை மேடம் என்றான். மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. சிபி, நீங்க வசீகரன் திருமணத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் நடந்துச்சே, டிவியிலும் பத்திரிகையிலும் வந்துச்சே, உங்களுக்கு நினைவு இருக்கா என்றாள் நிஷா. அந்த செய்தியை அவனால மறக்க முடியுமா என்ன? முகம் கருத்து போய் ஆமாம் அப்படின்னு மட்டும் தலையாட்டினான். வசீகரனை கல்யாணம் பண்ணிருக்கிற அந்த ஆராதனா பொண்ணு ரொம்ப மோசமானவ. வசீகரனை பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிருக்கா என்றாள் நிரஞ்சனா. அதை கேட்டு திடுக்கிட்டு விழுத்தான் சிபி. என்னது, பொய் சொல்லியா என்று மனசுல நினைச்சவன் நிரஞ்சனாவை கூர்மையா பார்த்தான். அட, வசீகரனுக்கு இந்த பொண்ணு தானே நிச்சயம் பண்ணியிருந்தாங்க, பத்திரிகையில போட்டோ எல்லாம் வந்துச்சே அப்படின்னு நினைச்சபடி நிரஞ்சனா கிட்ட திரும்பி கூர்மையா பார்த்தான் அவளை. மேடம், நீங்க தானே வசீகரன் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு என்று குழப்பத்தோட கேட்டான். ஆமா, நானும் வசீகரனும் ரொம்பவுமே காதலிச்சோம். ஆனா இந்த ஆராதனா வசீகரனுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னையவே ஏமாத்தி என்கிட்ட மேக்கப் போட்டுட்டு இருந்த சாதாரண வேலைக்கார பொண்ணு எனக்கே துரோகம் பண்ணி வசீகரனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை எப்படியாவது நான் பழி வாங்கியே ஆகணும் என்றாள் நிரஞ்சனா. முகத்துல அவ்வளவு ஆத்திரம் இருந்துச்சு. அதை கேட்ட சிபிக்கு மனசுல மகிழ்ச்சி பொங்குச்சு. நாம எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டோமோ அந்த பொண்ணை மறுபடியும் அடையிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது அமையுமோ என்று கூர்மையா யோசிச்சவன் நிரஞ்சனாவையும் நிஷாவையும் மாறி மாறி பார்த்தான். இப்போ நான் என்ன செய்யணும் மேடம் என்றான் சிபி. இங்க பாருங்க சிபி, வசீகரன் இப்போ சினிமாவில் நடிக்கிறது இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. அவர் சொந்த தொழில இறங்கிட்டாரு. அதுக்கு ஆராதனாவும் உதவி பண்றா. இப்போ வசீகரனுடைய கம்பெனில நிரஞ்சனாவும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப திட்டம் போடுறோம். ஆனா எங்களால ஒரு சில விஷயங்களை பண்ண முடியல. வசீகரன் சைட்லேருந்து எங்களுக்கு ஆராதனா மேல சந்தேகத்தை தூண்டி விடணும். அவர் ஆராதனாவை தப்பா நினைக்கணும். அவ தப்பான பொண்ணுன்னு அவரு நினைச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வசீகரன் ஆராதனாவை பிரியணும். மறுபடியும் நிரஞ்சனாவையே வசீகரன் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் எங்களுடைய திட்டம் என்றாள் நிஷா. அதை கிட்ட திடுக்கிட்டவன், அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும் என்று கேட்டான். நீங்க ஆராதனா கிட்ட நெருங்கி பழகணும். அதை வசீகரன் பார்க்கணும். அவர் ஆராதனாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயும் விவாகரத்து ஆகணும். அதுக்காக தான் உங்களை வரவழைச்சோம் என்றாள் நிஷா. அதை கேட்ட சிபி உடனே விகாரமா சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த சிரிப்பை எதிர்பார்க்காத நிஷாவும் நிரஞ்சனாவும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க. என்னடா அது, வந்த உன்னைய பவ்யமா இருந்தான், பயந்தபடி உட்கார்ந்தான், இப்ப என்னடானா வில்லன் மாதிரி சிரிக்கிறானே அப்படின்னு நினைச்சவங்க சிபிய புரியாம பார்த்தாங்க. மேடம், நல்ல வேலைக்கு நல்ல ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எனக்குமே ஆராதனா கிட்ட கொஞ்சம் கணக்கு முடிக்கிற வேலை இருக்கு. ஆனா மேடம், இந்த வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நீங்க எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க என்றான். நான் 50 லட்சம், நிரஞ்சனா 50 லட்சம், உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், என்ன சொல்ற என்றாள். அதை கேட்டு சிபியோட விழிகள் பளிச்சிட்டது. ஓகே மேடம், நான் இந்த டீலிங்க ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பணம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுக்கா கொடுக்க வேண்டாம், அப்பப்போ எனக்கு பார்ட் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்க என்றான். உன்னோட வேலைய நாங்க கவனிச்சு பார்ப்போம் சிபி. ஆராதனாவோட வாழ்க்கையிலும் வசீகரனுடைய வாழ்க்கையிலும் நீ ஏதாவது குளறுபடி பண்ணி மாற்றத்தை கொண்டு வரத நாங்க பார்த்துட்டு தான் பார்ட் டைம் செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் என்று கண்டிப்பா சொன்னா நிரஞ்சனா. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மேடம், அவங்க 2 பேரும் கண்டிப்பா என்னால பிரிவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. என்னோட வேலைய 1 மாசம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க பணம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சா போதும். 6 மாசத்துக்குள்ள உங்க வேலையை நான் முடிச்சு காமிக்கிறேன் என்று பல்லை கடிச்சுக்கிட்டு வெறியா சொன்னான் சிபி. அதை கேட்ட 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா, இந்த வேலை முடிஞ்சுது, இனி இத சிபியே பாத்துக்குவான் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துட்டாங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிய இன்னைக்கு நினைச்சு பார்த்தான் சிபி.
ஆராதனா தன்னை மட்டும் ஏமாத்தல, அந்த வசீகரனையும் சேர்த்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. சரியான வஞ்சகி, பழிகாரி. அவளை எப்படியாவது பழி வாங்கணும். முதல்ல வசீகரனையும் அவளையும் பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஆராதனா தான் காலில் விழுந்து கதறி அழணும். அதுக்கப்புறம்தான் அவளுக்கு தாலியை கட்டி அவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மனசுல கருவிக்கிட்டான் சிபி.